இந்த போரினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டை விட்டு அனைவரும் சென்றதன் பிற்பாடு குரங்குகளினுடைய ஆதிக்கமாக, குரங்குகளுடைய சரணாலயமாக ஒவ்வொருவருடைய வீடுகளும் தோட்டங்களும் உருவாகிவிட்டன. அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலை விதித்திருக்கிறது, இத்தனை ரூபாய்க்கு மேல் அரிசிகளை விற்பனை செய்யக்கூடாது என்று. ஆனால் உரத்தினுடைய விலை பலவாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது, கூலி தொழிலாளர்களுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது, மற்றும் எரிபொருளின் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தோட்டங்களோ இந்த வயல்களோ அழிக்கப்பட்டால் அல்லது மக்கள் இதனை செய்யாமல் விட்டால் நிச்சயமாக விவசாயம் கூட அழிந்துவிடும். தமிழ் பகுதியிலே விவசாயம் அழிந்துவிடும். தொடர்ந்தும் சிங்கள நாடுகளிலே இருந்தும் கிழக்கு மாகாணத்திலே இருந்தும் அரிசியை இறக்குமதி செய்கின்ற அந்த துர்ப்பாக்கிய நிலை, அல்லது பிற நாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்கின்ற துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு எச்சரிக்கை பதிவாக நாங்கள் கூறுகின்றோம். வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு ஒரு சமூக செய்தியோடு இலங்கை. இது கிளிநொச்சியை பொறுத்த வரையிலே கிளிநொச்சி செய்தியாக இருக்கிறது. கிளிநொச்சி மாத்திரமல்ல, போரினால் பாதிக்கப்பட்டு அந்த இடம்பெயர்விலே மக்கள் சந்தித்து அந்த இடம்பெயர்ந்து மீண்டும் குடியேறிய பகுதிகளை பொறுத்து தான் நாங்கள் இந்த செய்திகளை அலசுவதற்காக இருக்கின்றோம். இந்த இடம்பெயர்வு இந்த போரினால் 2009 முற்பாடு பல இடங்களிலே இருந்து இடம்பெயர்ந்து வருடக்கணக்காக இடம்பெயர்ந்து அதனை இராணுவம் கைப்பற்றி இப்படி பல வகையாக அந்த குடியிருப்புகள் வெறிச்சோடி பாலடைந்து போயிருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். மக்கள் வீடுகளிலே இல்லாமல் இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்கால் வரை சென்று அதன் பிற்பாடுதான், சில மாதங்களின் பிற்பாடுதான் குடியேறினார்கள் என்பது நாங்கள் அறிந்தபடியும். அந்த வகையில் இந்த கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே இந்த விவசாயம் செய்கின்ற மக்கள், விவசாயம் செய்கின்ற என்றால் கத்தரி கன்றாக இருக்கட்டும், மிளகாய் கன்றாக இருக்கட்டும், அந்த தோட்டங்கள் செய்கின்றவர்கள் இந்த தங்களுடைய காணிக்குள்ளே பிலாமரமாக இருக்கட்டும், முருங்கை மரமாக இருக்கட்டும், சில மரங்களை நாட்டி அந்த மரத்தினூடாக வருகின்ற வருமானத்தை வைத்து அந்த காய்கறிகளை எடுத்து விற்பனை செய்து அன்றாடம் பிழைக்கின்றவர்கள், அல்லது வருமானத்தோடு பெரும் விவசாயமாக பெரும் தோட்டமாக செய்கின்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு சில செய்திகள் கூறுகின்றன. செய்திகள் என்பதை விட நாங்கள் நேரடியாக அறிந்த விடயமாக, குற்றம் சாட்டப்படுகின்ற விடயமாக, அதுவும் அரசிலேயும் அரசு அதிகாரிகளிடையும் குற்றம் சாட்டுகின்ற விடயமாக இது அமைந்திருக்கிறது. குரங்கு தொல்லை. நாங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அனுரா அரசுக்கு முன்னே இருந்த ராஜபக்ச அரசோ அல்லது ரணில் அரசோ தெரியவில்லை, அந்த அரசிலே குரங்குகளின் தொல்லையால் அந்த குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகின்றார்கள் என்று ஒரு செய்தி அடிபட்டது. அந்த சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கோ அல்லது கொலை செய்வதற்கோ அவற்றை அழிப்பதற்கோ பிக்குக்கள், அதாவது சாதுக்கள், பௌத்த துறவிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள், காருண்யம் என்ற அடிப்படையிலே. அந்த குரங்குகளுடைய தொல்லை கிளிநொச்சியை பொறுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக மிக அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் கேட்டு அறிந்த அளவிற்கு ஒரு அரை ஏக்கர் காணிக்குள் கிட்டத்தட்ட 70 தொடக்கம் 100 குரங்குகள் மரங்களிலே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குரங்குகள், இந்த போரின் முற்பாடு இந்த குரங்குகளின் தொல்லை பெரிதாக இல்லை. ஆனால் போரின் அந்த வன்மம், அந்த போரினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டை விட்டு அனைவரும் சென்றதன் பிற்பாடு குரங்குகளினுடைய ஆதிக்கமாக, குரங்குகளுடைய சரணாலயமாக ஒவ்வொருவருடைய வீடுகளும் தோட்டங்களும் உருவாகிவிட்டன. அவர்கள் அங்கே, அந்த குரங்குகள் அங்கே வந்து குட்டி போட்டு அங்கே வாழ்ந்து சொந்த வீடாக அதை விட்டு அகலாத அளவிற்கு ஒரு ஒட்டுண்ணியாக ஒட்டி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த குரங்குகளின் தொல்லையால் என்ன பிரச்சனை? ஒரு மிளகாய் கண்டு நட முடியாது, ஒரு முருக்கம் மரம் நட முடியாது, இப்படி ஒரு பயிர் கூட நட முடியாத அளவிற்கு அதனை சேதப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட வீடுகள் திறந்திருந்தாலும் கூட அவர்களுடைய எண்ணெய் போத்தல்கள், தொலைபேசியை கூட எடுத்து கமக்கட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு முதலிலே குரங்கு தாவி பாய்கின்றது என்று கூட எச்சரிக்கப்படுகிறது. இப்படி இந்த குரங்குகளுடைய தொல்லை, இதனை கட்டுப்படுத்துவதற்கு, அதாவது அந்த
இடம்பெயரின் பிற்பாடுதான் இந்த குரங்கினுடைய ஆதிக்கம் அந்த ஒவ்வொரு காணிகளிலேயும் ஏற்பட்டதாக இருக்கிறது. அதே வேளையில இந்த குரங்குகளோட தொல்லையை கட்டுப்படுத்தியே தீர வேண்டும். அரசாங்கம் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அதற்கு பொறுப்பானவர்கள் நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்திய தீர வேண்டும் என்பதற்கான காரணம் பல காரணம் இருக்கிறது. அதிலே ஒரு சில காரணமாக வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய அன்றாட சீவியத்தை போக்குவதற்காகத்தான் தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தோட்டத்தை இந்த இப்படியான குரங்குகள் வந்து அழிப்பதனால் மிகவும் வேதனையோடும் அழிவோடும் அந்த பயிர்கள் சேதப்படுவதோடும் நஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை அனைவரும் அறிந்த விடயம். இதை ஸ்ரீதரனாக இருக்கட்டும், இந்த பார்லிமெண்ட்ல பேசுகின்ற ஸ்ரீதரன், அர்ஜுனா, கஜேந்திரகுமார், இப்படி ரஜீவன், ஏன் சந்திரகுமார், இப்படி எல்லோரும் கிளிநொச்சியை உரிமை கொண்டாடினாங்க. இப்பொழுது கிளிநொச்சியை பற்றி பேசுகின்றோம். கிளிநொச்சியை உரிமை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் அங்கே தங்களுடைய வாக்குகளையும் தங்களுடைய வருமானங்களையும் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள். இதற்கு காரணம் கிளிநொச்சி மக்கள், கிளிநொச்சி இளைஞர்கள், கிளிநொச்சி தொண்டர்கள். அந்த வகையிலே ஸ்ரீதரன் அவர்களுக்கு அமோக ஆதரவு இருக்கிறது. ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் இதை ஒரு அக்கறையாக எடுத்து இந்த தோட்டம் செய்கின்ற மக்களுக்கு உதவியாக பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு சென்று அல்லது இதற்கான பொதுவான அதிகாரிகளை கண்டு பேசி இந்த குரங்குகளை அழிப்பதற்கோ துரத்துவதற்கோ ஏதோ ஒரு வகையிலே ஏன் ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, எடுத்திருக்கிறார்களா என்றொரு கேள்வி இருக்கிறது. இந்த குரங்குகளை ஏன் கொல்லக்கூடாது என்று கேட்கின்ற பொழுது காருண்யம் என்ற வகையிலே இலங்கையை பொறுத்தவரையிலே இந்து சமயமாக இருக்கட்டும், பௌத்த சமயமாக இருக்கட்டும், அந்த கொலைகளை அவர்கள் விரும்புவதில்லை. இருந்தாலும் கூட ஆட்டை கொலை செய்கிறார்கள், உண்கிறார்கள், பன்றியை கொலை செய்கிறார்கள், உண்கிறார்கள், கோழியை கொலை செய்கிறார்கள், மீனை கொலை செய்கிறார்கள். ஏன் அந்த அழிவை ஏற்படுத்துகின்ற குரங்கை கொலை செய்யக்கூடாது? சில நாடுகளில் யானைகளை கூட கொலை செய்கிறார்கள் பாதுகாப்புக்காக, மக்களுடைய பாதுகாப்பிற்காக காடுகளிலே வைத்து வளர்க்கக்கூடிய யானைகளை கொலை செய்கிறார்கள். சில இடங்களிலே முதலைகளை கொலை செய்கிறார்கள். சில இடங்களிலே கட்டாக்காலியாக இருக்கின்ற நாய்களை கொலை செய்கிறார்கள். இப்படி பல கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குரங்கினுடைய அட்டகாசத்தை, இந்த அநியாயங்களை, இந்த சேதம் விளைவிப்பை நிச்சயமாக கிளிநொச்சியிலே ஸ்ரீதரனாக இருக்கட்டும், கிளிநொச்சிக்கு பொறுப்பாக இருக்கின்ற அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களாக இருக்கட்டும், கிளிநொச்சியை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சுமந்திரனாக இருக்கட்டும், ரஜீவன் அவர்களாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில இருக்கின்றவர்கள் இந்த குரங்கினுடைய இந்த ஏற்படுத்துகின்ற அழிவை கண்டுகொண்டு இதற்காக யார் முடிவெடுக்க வேண்டுமோ அல்லது யார் இதனை தட்டி கேட்க வேண்டுமோ அல்லது யார் இதனை நிவர்த்தி செய்ய வேண்டுமோ இதற்கான உரிய நடவடிக்கைகளை யார் எடுக்க வேண்டுமோ அந்த பொறுப்பிலே இருக்கின்றவர்களுக்கு கொண்டு சென்று இந்த வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை தயவு செய்து உயர்த்துமாறு லங்காபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. அதே வேளைகளே பிழைப்புவாதத்திற்காகவும் தொழிலுக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் பெரிய பெரிய தோட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றவர்களும் கூட அவர்களை ஊக்குவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அந்த அவர்களையும் ஊக்குவித்து விவசாயத்தை அழியாமல் பார்ப்பதாக இருந்தால் இந்த இப்படியான இடையூறுகள், குரங்குகளின் இடையூறுகளை போன்ற இடையூறுகளை அழித்து அல்லது அந்த இடையூறுகளை இல்லாது செய்து அல்லது அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுத்து அடுத்த கட்டத்திற்கு அந்த அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கான உதவிக்காகவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் வெறும் வாக்குகளை வாங்கி வெறும் தேவையற்ற விடயங்களை பாராளுமன்றத்திலே பேசுவதை விட இப்படியான குரங்கினுடைய விடயங்கள், மகாவலி துரித திட்டம் அல்லது மக்களுடைய நீர்ப்பாசனம் தொடர்பான விடயங்கள் மற்றும் கிளிநொச்சியிலே அரிசி விலை மலிந்து போய் கிடக்கிறது. இந்த அரிசி நெல் விலைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து அந்த அரசாங்கம் அந்த விளைவிக்கின்ற நெற்களை தாங்கள் நல்ல விலைக்கு கொள்வனவு செய்து அந்த விவசாயம் செய்பவர்களை நிறுத்தாமல் தொடர்ந்தும் செய்கின்ற அளவுக்கு ஊக்குவிக்கின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். இவற்றை கூட கட்டாயம் பேச வேண்டியதாக இருக்கிறது. அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலை விதித்திருக்கிறது, இத்தனை ரூபாய்க்கு மேல் அரிசிகளை விற்பனை செய்யக்கூடாது என்று. ஆனால் உரத்தினுடைய விலை பலவாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது, கூலி தொழிலாளர்களுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது, மற்றும் எரிபொருளின் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் எப்படி இந்த நெற்களை
மலிவாக விற்று அவர்கள் தங்களுடைய செலவுகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் மக்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அந்த விற்பனை செய்யப்படுகின்ற அரிசியினுடைய விலையை அதிகரித்தோ அல்லது கட்டுப்பாட்டு விலையை தளர்த்தியோ அல்லது மக்களுடைய அந்த விளைவிக்கப்படுகின்ற நெற்களை நல்ல விலைக்கு அவர்களிடத்தில் கொள்வனை செய்து உதவி செய்யாவிட்டால் அடுத்தடுத்த வருடங்களில் சிறுபோகம் காலபோகம் விதைப்பதை மக்கள் விரும்பவே மாட்டார்கள். அதற்குள் நிச்சயமாக இறங்கவே மாட்டார்கள். வயல்கள் நிச்சயமாக விதைக்காமல் உவர் பற்றி நிலங்கள் எல்லாம் வெறிச்சோடி அந்த நெல் விதைக்கின்ற அந்த தொழிலையே மக்கள் மறந்து விடுகின்ற அளவிற்கு சென்றுவிடும் என்ற எச்சரிக்கை பதிவாக நாங்கள் அரசாங்கத்திற்காகவும் இதனை அந்த வயல் செய்கின்றவர்கள் விவசாயம் செய்கின்றவர்களுக்காக ஆதரவாக நாங்கள் இந்த பதிவை அத்தோடு கூட இணைத்து நாங்கள் இந்த பதிவை இட்டிருக்கின்றோம். அதே வேளையிலே அந்த நெற்கள் விளைவிக்கப்படுகின்ற சந்தைப்படுத்துகின்றவர்கள் கூட இப்பொழுது சற்று பின்வாங்கி இருக்கிறார்கள். இப்படி இந்த நெற்களை நாங்கள் கொள்வனவு செய்தால் அரிசி விலை குறைவாக இருக்கின்ற பொழுது எங்களால் எப்படி அதனை அந்த விலையை தாண்டி விற்று அந்த முதலுக்கேற்ற வருமானத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு ஏக்கப்பாடும் கேள்விக்குறியும் இருக்கிறது. அத்தோடு கூட இந்த வயல் விதைப்பவர்களும் வறுமை கோட்டின் கீழே இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறுபோகம் காலபோகம் செய்துதான் அவர்கள் மற்ற நேரங்களிலே அந்த தங்களுடைய செலவுகளை தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் தெரிந்தபடியும் கிளிநொச்சி என்று பார்க்கின்ற பொழுது வயல் நிறைந்திருக்கின்ற இடம், தோட்டங்கள் நிறைந்திருக்கின்ற இடம். இந்த தோட்டங்களோ இந்த வயல்களோ அழிக்கப்பட்டால் அல்லது மக்கள் இதனை செய்யாமல் விட்டால் நிச்சயமாக விவசாயம் கூட அழிந்துவிடும். தமிழ் பகுதியிலே விவசாயம் அழிந்துவிடும். தொடர்ந்தும் சிங்கள நாடுகளிலே இருந்தும் கிழக்கு மாகாணத்திலே இருந்தும் அரிசியை இறக்குமதி செய்கின்ற அந்த துர்ப்பாக்கிய நிலை அல்லது பிற நாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்கின்ற துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு எச்சரிக்கை பதிவாக நாங்கள் கூறுகின்றோம். அதே வேளையிலே பல உத்தியோகஸ்தர்கள், அதிபர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், சில அரசாங்க உத்தியோகம் செய்கின்றவர்கள் வெறும் அரசாங்க உத்தியோகத்திலே வருகின்ற வருமானத்தில் அவர்கள் தங்களுடைய சீவியங்களை, பிழைப்பை அல்லது தங்களுடைய வாழ்வாதாரங்களை கொண்டு செல்லவில்லை. இப்படியான பகுதி நேரமாக தங்களுடைய வயல்களை, தோட்டங்களை செய்துதான் அதனூடாக ஈட்டுகின்ற தொகையில் தான் தாங்கள் பிற்காலத்து பிள்ளைகளுக்கு மிச்சம் பிடிப்பதற்கோ, பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்கோ அல்லது தங்களுடைய உணவிற்கோ இவர்கள் அந்த செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அரசாங்க விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல, விவசாயம் பகுதி நேரமாக செய்கின்றவர்களுக்கு கூட ஆதரவாக இருக்க வேண்டும். லங்காபோர் ஒரு பொதுவான ஒரு சமூக அக்கறையோடு இயங்குகின்ற ஒரு ஊடகம் என்பதன் காரணத்தினால் இப்படியான செய்திகளை தொடர்ந்தும் மக்களுக்காகவும் இந்த அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அல்லது அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாகவும் இப்படியான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து ஒலிபரப்புவதாக இருக்கின்றோம். இப்படியான செய்திகளுக்காக விவாதங்களையும் நாங்கள் செய்வதற்காக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடைய ஊடகத்தோடு. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூலையும் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு இலங்கையர், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.